கானானின் அமைதியான புலங்களில் தன் தந்தை யாக்கோபின் ஆழ்ந்த அன்பில் வளர்ந்த இளைஞன் யோசேப்பு சாதாரண மகனாக அல்ல, தேவன் திட்டமிட்ட எதிர்காலத்திற்காக பாதுகாக்கப்பட்ட ஒருவனாக இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வண்ணமயமான ஆடை அன்பின் அடையாளமாக இருந்தாலும் அது அவன் சகோதரர்களின் இதயங்களில் பொறாமை மற்றும் வெறுப்பின் விதைகளை விதைத்தது. தேவன் அவனுக்கு கொடுத்த கனவுகள் அவன் வாழ்க்கையின் பாதையை முன்கூட்டியே வெளிப்படுத்தின. ஒரு கனவில் வயலில் கட்டியிருந்த கதிர்கள் அவன் கட்டுக்கு தலைவணங்கின. இன்னொரு கனவில் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவனுக்கு முன் பணிந்தன. இக்கனவுகளை அவன் நேர்மையாக பகிர்ந்தபோது சகோதரர்கள், இந்த கனவுக்காரன் நம்மை ஆழ்வானா என்று சினந்தனர். காலம் சென்றது. ஒரு நாள் தந்தையின் கட்டளையின்படி சகோதரர்களின் நலத்தை விசாரிக்கச் சென்ற யோசேப்பை அவர்கள் தூரத்தில் கண்டதும் அவனை கொல்ல திட்டமிட்டனர். ஆனால் ரூபன் அவனை காப்பாற்ற எண்ணியதால் அவர்கள் அவனை ஒரு உலர்ந்த கிணற்றில் தள்ளினர். பின்னர் இஸ்மாயேலர் வியாபாரிகள் வந்தபோது வெள்ளி நாணயங்களுக்கு அவனை அடிமையாக விற்றனர். இரத்தத்தில் தோய்த்த அவன் ஆடையை யாக்கோபிடம் காட்டி, காட்டு மிருகம் கிழித்துவிட்டது என்று பொய் சொன்னார்கள். தன் மகனை இழந்த தந்தையின் இருதயம் துயரத்தில் உடைந்தாலும் தேவன் அமைதியாக தனது பெரிய திட்டத்தை நெய்து கொண்டிருந்தார். எகிப்தில் அடிமையாக வந்த யோசேப்பு ராஜாவின் அதிகாரியான போத்திபார் வீட்டில் பணியாற்றினான். தேவன் அவனோடு இருந்ததால் அவன் செய்த அனைத்தும் செழித்தது. வீட்டு பொறுப்புகள் அனைத்தும் அவன் கையில் ஒப்படைக்கப்பட்டன. அவன் விசுவாசம், நேர்மை, உழைப்பு அனைவரையும் கவர்ந்தது. ஆனால் சோதனை அவனை தேடியது. போத்திபாரின் மனைவி அவனை தவறான பாதைக்கு இழுக்க முயன்றாள். என் தேவனுக்கும் என் எஜமானருக்கும் எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் ஓடித் தப்பினாள். அவள் அவன் ஆடையை பிடித்து அவனை பொய்யாக குற்றம் சாட்டினாள். அதன் விளைவாக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். மனித பார்வையில் இது அநியாயம். ஆனால் தேவன் அவனை உயர்ந்த பொறுப்பிற்காக தயாரித்துக் கொண்டிருந்த கட்டமது. இருண்ட சிறைச்சாலையிலும் தேவன் அவனோடு இருந்தார். அங்கே அரசனின் பாத்திரக்காரரும் அப்பக்காரரும் கண்ட கனவுகளை அவன் சரியாக விளக்கினான். ஒருவன் மீண்டும் பதவிக்கு திரும்புவான், மற்றவன் மரண தண்டனை அனுபவிப்பான். அவன் சொன்னபடியே நடந்தது. ஆனால் என்னை நினைவில் கொள் என்று கேட்ட யோசேப்பை பாத்திரக்காரர் மறந்துவிட்டார். 2 ஆண்டுகள் அமைதியான காத்திருப்பு. அது தேவன் தாமதித்த காலம் அல்ல, அவன் நேரம் இன்னும் வராத காலம். பின்னர் எகிப்தின் ராஜா பரோன் அதிர்ச்சிகரமான கனவு கண்டான். 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் விழுங்கின. 7 நன்கு நிரம்பிய கதிர்களை 7 வறண்ட கதிர்கள் விழுங்கின. ராஜ்யத்தின் ஞானிகள் யாராலும் விளக்கம் கூற முடியவில்லை. அப்போது பாத்திரக்காரர் யோசேப்பை நினைத்தார். அவனை ராஜாவின் முன் அழைத்தான். சிறையிலிருந்து அரண்மனைக்குள் வந்த யோசேப்பு, விளக்கம் என்னிடமில்லை, தேவன் ராஜாவுக்கு பதிலளிப்பார் என்று தாழ்மையுடன் சொன்னான். பின்னர் 7 வளமான ஆண்டுகளும் அதன் பின்வரும் 7 கடுமையான பட்டினி ஆண்டுகளும் வருவதாக விளக்கினார். வளமான காலத்தில் தானியத்தை சேமிக்க அறிவுரை வழங்கினார். பரோன் அவனில் தேவ ஆவியை உணர்ந்து அவனை எகிப்தின் பிரதமராக உயர்த்தினான். அவன் ராஜாவுக்கு அடுத்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். வளமான ஆண்டுகளில் தானியத்தை அளவில்லாமல் குவித்தான். பட்டினி வந்தபோது எகிப்து மட்டுமல்ல, பல தேசங்களும் அவனை நாடின. கானானில் பட்டினியால் துன்பப்பட்ட அவன் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தனர். அவர்களுக்கு முன் நின்ற அதிகாரி தாங்கள் விற்ற சகோதரன் என்பதை அறியாமல் தலைவணங்கினர். தேவன் கொடுத்த கனவு நிறைவேறியது. ஆனால் யோசேப்பு உடனே தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவர்களின் மனம் மாறியதா என்று சோதித்தான். தம்பி பென்யமீனை கொண்டு வரும்படி கேட்டான். பின்னர் வெள்ளி கிண்ணத்தை பென்யமீனின் பையில் வைக்கச் செய்து அவர்களை சோதித்தான். அந்த நேரத்தில் யூதா தம்பிக்காக தன்னை அடிமையாக ஒப்படைக்க தயாரான போது யோசேப்பின் இதயம் உருகியது. அவர் இனி மறைக்க முடியாமல் கண்ணீருடன், நான் உங்கள் சகோதரன் யோசேப்பு என்று வெளிப்படுத்தினான். அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் நம்பிக்கையின் உச்சம். நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மைக்காக மாற்றினார். பலரை உயிருடன் காப்பாற்றினார். மன்னிப்பின் சக்தியை உலகுக்கு காட்டிய அவன் தன் தந்தை யாக்கோபையும் குடும்பத்தையும் எகிப்துக்கு அழைத்து வந்து கோஷன் தேசத்தில் குடியமர்த்தினான். தன் மகனை மீண்டும் கண்ட யாக்கோபின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. ஆண்டுகள் கடந்த பின் யாக்கோபு இறந்தபோது சகோதரர்கள் மீண்டும் பயந்தனர்.
ஆனால் யோசேப்பு அவர்களை ஆறுதல் கூறி, நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேனா என்று கேட்டான். தேவன் திட்டம் எப்போதும் நன்மைக்கே செயல்படும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினான். வாழ்க்கையின் இறுதி காலத்தில் கூட தேவன் தன் ஜனத்தை பாக்குதண்ட தேசத்துக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையில் அவன் வாழ்ந்தான். அடிமையாக விற்கப்பட்ட இளைஞன், பொய்க்குற்றச்சாட்டால் சிறையில் தள்ளப்பட்டவன், மறக்கப்பட்டவன், அவன் தேவனின் நேரத்தில் ஒரு தேசத்தை பாதுகாத்த தலைவராக உயர்த்தப்பட்டான். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு சொல்வது இதுதான். துரோகம் இருந்தாலும் தேவன் உண்மையானவர். காத்திருப்பு இருந்தாலும் அவர் செயல்படுகிறார். கண்ணீர் இருந்தாலும் மகிமை வரும். மனிதர் திட்டம் தோல்வியடையலாம், ஆனால் தேவன் கொடுத்த கனவு நிறைவேறாமல் போகாது. துன்பத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து அதிகாரத்தின் உச்சத்துக்கு சென்ற அவன் வாழ்க்கை விசுவாசத்தின் வெற்றி, மன்னிப்பின் ஆழம், தேவ சித்தத்தின் மகத்துவம் ஆகியவற்றின் ஜீவந்த சாட்சியாக என்றும் ஒலிக்கிறது. அன்புள்ள பரலோக தந்தையே, யோசேப்பை போல சோதனைகளில் கூட உம்மை நம்பும் இருதயத்தை எங்களுக்கு அருளும். துரோகம் வந்தாலும் மனம் உடையாமல், காத்திருப்பு நீண்டாலும் நம்பிக்கை இழாமல் இருக்கச் செய்யும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கும் கிருபையை தாரும். எங்கள் வாழ்க்கையிலும் உமது திட்டம் நிறைவேறட்டும். துன்பத்தை நன்மையாக மாற்றும் உமது வல்லமையை நாங்கள் அனுபவிக்கச் செய்யும். எங்கள் கனவுகள் உமது சித்தத்தின்படி நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.